வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூடுதல் எடை காரணமாக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம். பதக்கம் வெல்லும் வாய்ப்பு பறிபோனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தம் அளிக்கிறது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. வினேஷ் போகத் சாம்பியன்களின் சாம்பியன் என்றும் புகழாரம். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த விவகாரம். குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 13 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களை பட்டியலிட்டு சொன்னால் கலைஞர் கருணாநிதி பெயர் உயர்ந்து நிற்கும், உயிரென நிற்கும். கருணாநிதி நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் புகழாரம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கருணாநிதி 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து நினைவிடம் வரை ஆயிரக்கணக்கானோர் முதலமைச்சருடன் பேரணியாக சென்று மரியாதை. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக ஏற்பாட்டில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கருணாநிதி நூற்றாண்டு திருவுருவ சிலை திறப்பு. சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் அமைதி பேரணி. கருணாநிதி திருவுருவ சிலை மற்றும் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை. கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் ஆகஸ்ட் 17 வெளியீடு. சென்னையில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு வெளியிடுகிறார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. வழக்கு தொடர்பாக ஆகஸ்ட் 14 அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 9 நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைப்பு.
முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டம் திடீரென ஒத்திவைப்பு. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் கைது. ஏற்கனவே 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அஸ்வத்தாமனை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரஸில் இருந்து நீக்கம். கட்சி கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டதால் அஸ்வத்தாமனை நீக்குவதாக இளைஞரணி மாநில தலைவர் அறிவிப்பு. மதுரையில் 600 கோடி ரூபாயில் டைடல் பூங்கா அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 12 மாடிகள் தகவல் தொழில்நுட்பம் கட்டடம் கட்டுவதற்காக டெண்டர் கோரல். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் சார்பில் 3,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய வணிக வளாகங்கள் திறப்பு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்தும் கரகோஷம் எழுப்பியும் வாழ்த்து. முதலமைச்சர் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி எஸ்பியிடம் புகார். நாம் தமிழர் கட்சியின் யூடியூப் சேனலையும் முடக்கி வைக்குமாறு கோரிக்கை. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் வரைவு அலுவலர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிரடியாக குறைந்து 50,640 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் 1,120 ரூபாய் குறைந்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட தற்காலிக சாலை. சாலை உடைப்பால் பொதுமக்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம். கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை கனமழை தொடரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்தது. 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்டு வந்த உபரிநீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் டெல்டா பாசனத்திற்கு மட்டும் வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருத்தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேருக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் ஊழியர்களிடம் போதை ஆசாமிகள் தகராறு. காவலர் எச்சரித்தும் தகாத வார்த்தையில் தீட்டி பிரச்சனை செய்ததால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நகை அடகு கடையில் மர்ம நபர்கள் கைவரிசை. 40 சவரன் தங்க நகை மற்றும் 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கரை வரவேற்க திருச்சி சிறைவாசல் வரை அதிமுக நிர்வாகிகள் சென்ற விவகாரம். பணியில் அலட்சியம் காட்டியதாக சிறைத்துறை தலைமை காவலர் சஸ்பெண்ட். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் பாக பிரிவினை பத்திரத்தை விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் கையும் களவுமாக கைது. சார் பதிவாளருக்கு உதவிய பத்திரப்பதிவு எழுத்தர் ஆறுமுகத்தையும் கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. விரக்தியில் தக்காளியை குப்பையில் கொட்டி சென்ற பரிதாபம். கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கடந்த 6 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவக்கம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை நோக்கி புறப்பட்ட ரயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாக பயணம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் நியமனம். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸை நியமித்து அந்நாட்டு ஜனாதிபதி அறிவிப்பு.